இப்போ நம்ம டபுள் க்ரோஷே நாட்டை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கேன், 30 செயின்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு லைன் டபுள் க்ரோஷே நான் போட்டுட்டேன். இப்போது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த டபுள் க்ரோஷே நாட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன். டர்னிங்க்கு 3 செயின் போட்டுக்கிறோம். 1 2 3 3 செயின். இந்த 3 செயின் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபஸ்ட் நாட் ஆஃப் த நெக்ஸ்ட் லைன். திருப்ப போகிறோம். திருப்பறத்தினுடைய ஃபஸ்ட்டு நாட் வந்து 3 செயின். இந்த டபுள் க்ரோஷேனுடைய தையல் வந்து அந்த ஸ்டிச் வந்து லாங்காக இருக்கும், அதனால் 3 செயின் போட்டுக்கிறோம். இப்போ சிங்கிள் க்ரோஷேனா 2 செயின் போட்டுக்கலாம். ஹாஃப் டபுளுக்கு கூட 2 செயின் போதும். டபுள் க்ரோஷே வந்து நல்ல லாங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுக்கு ஈக்குவலாக 3 செயின் போட்டால் ஈக்குவலாக இருக்கும். அதனால் 3 செயின் போட்டுட்டு திருப்பிக்கிறோம். பாருங்கள், இந்த நாட் வந்து கன்சிடர்ட் ஆஸ் அ நெக்ஸ்ட் லைனோட ஃபஸ்ட்டு நாட். நெக்ஸ்ட் லைனோட ஃபஸ்ட்டு நாட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட போகிறது அடுத்த நாட்டில் போட போகிறோம். அதுக்கு முதல்ல நீடில் சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு உள்ளே கொடுக்குறோம். உள்ளே கொடுத்து அந்த யானை அப்படியே உள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன, நீடில் 3 இருக்குது, 3 லூப் இருக்குது. திரும்பவும் சுற்றிட்டு 2 லூப்பை மட்டும் எடுக்கிறோம். அப்போ திரும்பவும் சுற்றிட்டு அடுத்த 2 லூப்பை எடுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட்டுட்டோம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். அந்த லூப்பில் சுற்றிட்டு பக்கத்தில் விட்டு அந்த யானை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நீடில் 3 லூப் நிற்கும். சுற்றிட்டு 2 லூப்பை முதல்ல எடுத்துடணும். அப்புறம் சுற்றிட்டு அடுத்த 2 லூப்பையும் எடுத்துடணும். இதுதான் டபுள் க்ரோஷே. சுற்றிட்டு பக்கத்தில் விட்டு அந்த யானை அப்படியே மேலே புல் பண்ணிவிடுங்க. புல் பண்ணிட்டீங்கன்னா இதில் 3 லூப் இருக்குது. சுற்றிட்டு 2 லூப்பை மட்டும் முதல்ல எடுத்துடணும். அப்புறம் சுற்றிட்டு அடுத்த 2 லூப்பையும் எடுக்கணும். இது டபுள் க்ரோஷே. சுற்றிட்டு பக்கத்தில் விட்டு எடுத்துட்டு சுற்றிட்டு 2 எடுக்கிறோம். நீடில் 2 இருக்குது. திரும்பவும் 2ஐயும் எடுத்துடுறோம். சுற்றிட்டு உள்ளே விட்டு யானை எடுக்கிறோம். ரேப் பண்ணி அப்படியே எடுத்துட்டிங்கன்னா நீடில் 3 இருக்குது. சுற்றிட்டு 2 லூப்பை மட்டும் எடுக்கிறீங்க. அப்புறம் சுற்றிட்டு அடுத்த 2ஐயும் எடுத்துடுறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் க்ரோஷேனுடைய நாட்டு எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு நல்லா தெரியும். இது நல்ல ஹைட் இருக்கும் இந்த டபுள் க்ரோஷே. இந்த டபுள் க்ரோஷே வச்சு தான் நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த டபுள் க்ரோஷே போடுறது ரொம்பவே ஈஸி தான். ஹைட்டும் ரொம்ப சடச்சடான்னு மேலே ஏறிடும். wrap, pull the yarn, 3 loops, skip 2 loops, then wrap and skip 2 loops. Wrap, insert, pull the yarn, 3 loops, wrap, so there is 3 loops, wrap, skip 2 loops, then wrap another 2 loops. Wrap, insert, pull the yarn, 3 loops, wrap, skip 2, then wrap, then skip 2. ஸோ இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டபுள் க்ரோஷே நாட் எப்படி போடுறதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.